அடிக்கிற வெயிலுக்கு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்படி வெயில் அடிக்குது அப்பாப்பா. அதே தாங்க தர்பூசணி பழத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தர்பூசணி தாங்க அடிக்கிற வெயிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தர்பூசணி பழம் தாங்க. வாரத்தில் என் வீட்டுக்காரு 2 தடவை வாங்கிட்டு வந்துடுவார். இந்த மாதிரி பழத்தில் மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பழத்தை தான் நம்ம வாங்கணும். இந்த மாதிரி வாங்கினோம்னா தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல பழமாகவும் இருக்கும். ஊசி போடுறாங்க, சாயம் கலக்கிறாங்கன்னு எதையுமே நம்பாதீங்க. நம்ம விவசாயத்தை நம்ம தாங்க சப்போர்ட் பண்ணணும். பழத்தை நல்லா இந்த மாதிரி பீஸாக நல்லா அரிஞ்சு எடுத்துக்கலாங்க. மகிழ்குட்டியும் பாட்டியும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. தர்பூசணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைத்து பேருமே விரும்பி சாப்பிட்ற மெயின் பழமே தர்பூசணி தாங்க. இங்கே பார்த்திங்களா, பீஸ் ரெடி. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம அடுத்தது நம்ம அரிஞ்சு ஜூஸ் போட போகிறோம். நம்ம மகிழ்குட்டி எப்படா நமக்கு ஜூஸ் போட்டு தருவாங்கன்னு ஆர்வமாக காத்துட்ருக்குறாங்க. நம்ம இந்த மாதிரி கொட்டையில் எடுக்கவே வேண்டியதில்லை. நல்லா நம்ம அப்படியே அரிஞ்சு போட்டோம்னா வைப்ரேட்டில் விட்டோம்னாவே கொட்டை முழுசாக வந்துடுங்க. நீங்களும் அடிக்கிற வெயிலுக்கு வாரத்தில் 2 தடவையாவது தர்பூசணி ஜூஸ் எல்லாம் போட்டு குடிங்க. அடிக்கிற வெயிலுக்கு நமக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் இறங்காதுங்க. இந்த மாதிரி ஜூஸு, இந்த மாதிரி பழ வகைகள் ஏதாவது ஒன்று சாப்பிட்டாலே போதும், வயிறு நிறைஞ்சிரும். அந்த மாதிரி இருக்குங்க. தர்பூசணி பழத்தை வச்சு வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது வித்தியாசமாக ஏதாவது பண்ண முடியுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஜெல்லி பண்ணியிருக்காங்க, ஐஸ்கிரீம்லாம் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதை தவிர்த்து வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ண முடியுமான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.